வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பிரபல நடிகர் மற்றும் எக்ஸ் எம்எல்ஏ திரு எஸ்.வி. சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷர்மிளா. இன்னைக்கு மறுபடியும் ஆளுநர் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாரு. இது 3வது முறை. தொடர்ந்து இந்த மாதிரி ஆளுநர் உரையை படிக்காம அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் அவர் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளிநடப்பு பண்றாரு. இன்னைக்கும் வெளிநடப்பு பண்ணது ஒரு 10 நிமிஷத்துல ஆளுநர் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கை. அதுல 13 விஷயங்களை குறிப்பிட்டு இந்த காரணத்துக்காகத்தான் நான் வெளிநடப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதை இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடி போட்டிருந்தா, இந்த காரணங்களுக்காக நான் வெளிநடப்பு செய்ய போகிறேன், அதுக்காக நான் இப்போ சட்டமன்றம் போகிறேன்னு சேர்த்து போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் தீர்மானிச்சிட்டார் வெளிநடப்பு பண்றதுன்னு. வெளிநடப்பு பண்றதுன்னு தீர்மானிச்ச உடனே அது ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வெளியில வரத்துக்குள்ள காரணங்கள்லாம் வெளியில வரணுங்கிற ஒரு ஒரு முந்திரி கொட்ட செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர் நினைக்கிறேன் ஆளுநர். அவருக்கு அந்த கவர்னருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. கவர்னருங்கிறது ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் பேர் தான் கவர்னர். அது ஸ்பீடை வேணா கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர அதுவே வண்டியை ஓட்ட ஆசைப்படக்கூடாது. இப்போ கவர்னர் என்ன நினைக்கிறாரு, நான் கவர்னர் ஆட்சியே நடக்குதுங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டார். அங்க கொலு வைக்கிறாரு, அப்புறம் மியூசிக் கச்சேரி நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு, டிஃபன் கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. அதை மட்டும் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். அவர் தான் என்ன நினைக்கிறாருங்கிறத, தான் தமிழக சட்டமன்றத்தை விட மேலானவன் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா சட்டமன்றத்துல சபாநாயகர் தான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளவர்ங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அது கான்ஸ்டியூஷனல மீறும் பொழுதுதான் கோர்ட்டு தலையிட முடியும். அப்படிதான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிருக்கு PH பாண்டியன் காலத்தில் இருந்து. இதுல இது ஒரு கோமாளித்தனமான செயலாகத்தான் நான் கவர்னருடைய விஷயத்த பாக்குறேன். ஏன்னா இது பிஜேபியில ஒரு கோமாளி இருக்கிறார், அண்ணாமலை. அவர் டிஎம்கே ஃபைல்னு ஒரு ட்ரங்க் பொட்டியை கொண்டு வச்சு திறந்து அதுலேருந்து ஒரு பொண்ணு வெளில டான்ஸ் ஆடுவாங்கிற மாதிரி பெரிய ட்ரங்க் பொட்டி. அந்த காலத்து படத்துல எல்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல ரகசிய ஆவணம் இருக்குன்னு. அவ்வளோ பெரிய ட்ரங்க் பொட்டியில அந்த ஃபைலை எடுக்கிறதுக்கே 6 பேர் வேணும். அப்புறம் எப்படி ரகசியமா இருக்கும் அந்த ஆவணம்? அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு இப்போ மே மாசம் முடியுது. என்னமோ மே மாசத்துல இருந்து இவர் ஆசைப்பட்ட அரசு தமிழ்நாட்டுக்கு வந்துருங்கிற எண்ணத்துல பண்ணக்கூடிய கோமாளி கூத்து தான் இது. கவர்னர் என்ன பண்ணினாலும் மே மாசம் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் தான் பதவி ஏற்க போகிறார் முதலமைச்சராக. இதுதான் ஃபேக்ட், யதார்த்தமான உண்மை. நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்தாலும் இதுதான் நடக்க போகுது. பிஜேபி எவ்வளவு வேணா ஆசைப்படலாம். 2011ல காங்கிரஸ் 60 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. எவ்வளவு சீட்டு? 85 சீட்டு கூட வாங்கிக்கலாம் பிஜேபி. போன தடவை 4 ஜெயிச்சாங்க, இந்த தடவை 3 ஜெயிப்பாங்க, இல்லை 2 ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே நடக்காது. எப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதியையும் மதத்தையும் வைத்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சா அது தமிழ்நாட்டுல எடுபடாது. அது புரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, கடவுள் பக்தி இருக்கிறவங்க வேற. திருச்செந்தூர் கோயிலுக்கு 7 லட்சம் பேர் வராங்க வருஷம். பழனி முருகன் கோயிலுக்கு 10 லட்சம் பேர் வராங்க. உடனே அந்த 10 லட்சம் பேரும் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு யாராவது நினைச்சா அவர்கள் முட்டாள்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. என்னுடைய லெட்டர் ஹெட் ஸ்லோகனே இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாதுன்னு நினைக்கிறவன். ஆனா தேர்தல் என்று வரும்போது, ஆட்சி என்று வரும்போது, யார் எந்த ஆட்சி மக்களுக்கு நல்லவைகளை அதிகமாக செய்கிறதோ அவர்களைத்தான் ஆதரிக்கணுமே தவிர இந்த விஷயத்த போய் குழப்பிக்க கூடாது. கடவுள் இருக்கு, கடவுள் என் மனசை பொறுத்த ஒரு விஷயம். அது ஒரு வாசனை. அதை நுகர வேண்டிய ஒரு பொருளை போய் காட்டுன்னா காட்ட முடியாது. அது உணர வேண்டியவர்கள் உணர்வாக, உணராதவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் என்பது, வெற்றி என்பது எப்படி வரும் சொன்னாக்க, இந்த ஆட்சி காலத்துல திமுக மக்களுக்கு செய்த நன்மைகள் நமக்கு தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க.
ஒருவேளை எனக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கிடைக்கல, எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கும் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணா மாறுபட்ட கருத்து இருக்கலாமே ஒழிய, இதை வேற யாராவது வந்தா கொடுத்துருவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் 1000 ரூபாய் கொடுத்த போது இதே இபிஎஸ் அது எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியும், 1000 ரூபாய் கொடுக்கவே முடியாது அப்படின்னு பேசினவரு, இன்னைக்கு யாரோ கவர்மெண்டோடைய அந்த என்ன செய்ய போறாங்க இந்த அரசுங்கிற விஷயம் லீக் ஆனதுன்னு அந்த பேப்பர் எடுத்து பிட் அடிக்கிற மாதிரி யாரோ ஒரு பழைய ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுத்ததை டப்புன்னு படிச்சு நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இதே விஷயம்தான் நடந்தது 2006ல். கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கறேன்னு சொன்ன பொழுது ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, அதை எப்படி கொடுக்க முடியும், நாம கம்ப்யூட்டர் கொடுக்க போறோம், படிக்கிற பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்க போறோம். அப்போ தோத்து போன அப்புறம் அன்னைக்கு மீட் பண்ணி பேசும்போது நான் சொன்னேன், அது எப்படி நாம தோத்து போவோம், நான் சொன்னேன் நீங்க வந்து படிச்ச பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குறேங்கிறீங்க, அந்த ரேஷியோ ரொம்ப குறைச்சல், 10 லட்சம் பேர் வரும். ஆனா வண்ண தொலைக்காட்சி பெட்டினா 2 கோடி பேருக்கு போய் சேருது. அவர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைங்கும் போது அந்த பொட்டி அவங்களுக்கு உபயோகமா இருக்கு, அந்த பலன் உடனடியா தெரியுது, அதனுடைய விளைவு தான். நாம தோத்து போனதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, சங்கராச்சாரியார் கைது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் நடக்கக்கூடிய சில மிகப்பெரிய பேரழிவு. அந்த 2015 என்னாச்சு, அந்த இதை திறந்து விட்டாங்க, செம்பரம்பாக்கம் ஏரியா ஏரி சொல்லாத திறந்து விட்டது வரக்கூடிய விளைவுகள் கேட்டா எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. என்ஜினியர் நானா திறந்து விட்டேன் அப்படின்னாங்க, அப்படின்னு சொன்னாங்க. துப்பாக்கி சூடு நடந்தது, துப்பாக்கி சூடா நான் டிவியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு அன்றைய சிஎம் இபிஎஸ். அந்த மாதிரி எல்லாம் இங்க இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கல. ஆமா நாங்க தான் செய்யறோம், இதுதான் செய்யறோம், நான் மக்களுக்காக தான் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்றேன். எதுவுமே செய்யல அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் வெளியிட்டு இருந்த அது அறிக்கையில கரெக்டுங்க. பாத்தீங்கன்னா, அவர் அங்க ஆளுநர் கல்வி வந்து சரியில்ல, ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு 2ஆம் கிளாஸ் புத்தகம் கூட படிக்க முடியல அப்படிங்கிறாரு. வேலை வாய்ப்பை இவங்க ஜெனரேட் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ கொண்டு வரல, தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டாங்க. பீகாருக்கு எழுதி கொடுத்தது அப்படின்னு இங்க ஏகப்பட்ட படிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். பீகாருக்கு எழுதி கொடுத்த, பீகார் ஆளுநருக்கு எழுதி கொடுத்த பிட்டை எடுத்து படிச்சுட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பாத்தீங்கல்ல, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பின்னாடி கடைசியில போட்டிருப்பாங்க இந்த தேதியில் கடைசியா பண்ணது, அது பீகார்ல பண்ண டேட்டு. அதை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு கூட அந்த டேட்டை டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட முட்டாள்கள் எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது அப்படி அது என்ன ஆச்சு, ஓ பீகார்ல பண்ண மாதிரி நம்ம ஊர்லயும் அதையே பண்றாங்க போல இருக்குங்கிற நினைப்பு தானே வருது. யார் பண்ண தப்பு அது, அதை கூட வெரிஃபை பண்ண முடியல. அந்த தூர்தர்ஷன்ல இந்தி சீரியல்லாம் தமிழ்ல டப் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. தவிர வந்து ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியில வர்றதே கிடையாது. வெளியில வர்றதுன்னா அவர் போயிட்டு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை பண்றதுக்கும், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால ஆளுநருக்கு ஒரே ஒரு பிரயோஜனம், அவர் தமிழ் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அந்த தமிழும் வந்து எவ்வளவு பேச போறாரு, அவர் ஒன்றும் எக்ஸாம் எழுத போறது கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு பழைய ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் மனோபாவத்திலேருந்து வெளியில வரல. எப்போதுமே இந்த ரிட்டையர்டு போலீஸுங்கிறவங்க கைதிகிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் விருந்தாளிகிட்டையும் பேசணுங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க சில சமயம். எல்லாரும் இப்படி கிடையாது, எல்லாத்துலயும் எக்ஸப்ஷன் இருக்கு. ஆனால் இது வெறும் வெரி அன்பார்ச்சுனேட் திங். நமக்கு தமிழ்நாட்டுக்கு நாம வந்து சூரியனை கொண்டாடக்கூடிய ஒரு ஊர் இது. நான் சொல்றது பொங்கலுக்கு, ஓகே, மக்கள் வந்து உதயசூரியனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த ரவின்னு பேரை வச்சுக்கிட்டு இது ஒண்ணுமே தெரியாம இப்படி வளரக்கூடிய ஒருத்தரை நம்ம கவர்னரா வச்சிருக்கிறது இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அது என்னன்னா மத்திய அரசு ஏதோ தமிழ்நாட்டை இப்படி பண்ணாதான் பழி வாங்க முடியும், அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல. ஒரு எதிரியாக இருந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறத விட நட்பு ரீதியில வந்து என்னெல்லாம் வேணுமோ அதை பண்ணி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணியிருந்தாக்க அது சரியா வந்திருக்கும். அது மறுபடியும் இந்த 2026 தேர்தல் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான களம் என்பதை நிரூபிக்கும். முதலமைச்சர் தீவிரமான எதிர்வினை ஆற்றிருக்கிறாரு. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படிங்கறதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. இனிமேலும் காலங்கள்ல சட்டமன்றத்துல ஆளுநருடைய உரையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து
முதலமைச்சர் ஆளுநர் விஷயத்துல வேணும்ட்டே அரசியல் பண்றாரு. இது மூலமாக ஒரு போலரைசேஷன் பண்ண முயற்சி பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அங்க 4 பேர் தானே. முதலமைச்சருடைய 4 இந்த பேர்ல ரியாக்ஷன் எப்படி பார்க்கறீங்க? அந்த 4 பேர்ல ஒருத்தரு. அவங்க ஒருவேளை அடுத்த ஆளுநர் ஆகலான்ட்டு ஒரு ஆசையில இருப்பாங்களோ என்னமோ, வானதி சீனிவாசன் யாராவது. ஏன்னா ஏற்கனவே இப்ப தமிழிசை இருந்துட்டாங்க. தமிழிசைக்கும் வானதிக்கும் தான் எப்போதுமே போட்டி. ஸோ நான் அடுத்தது நம்ம ஆளுநர் ஆகிறது சான்ஸ் இவங்க ஏதாவது கெடுத்து விட்டா என்ன பண்றது? ஆனா அவங்கெல்லாம் வந்தா கூட இங்கே வர மாட்டாங்க. மிசோரம், நாகாலாந்து அப்படிதான் போடுவாங்க. உடனே இங்க போட்டுற மாட்டாங்க. அதனால இது என்னன்னா, ஒரு ஒரு தடவை சட்டமன்றத்துல ஆளுநருக்காக ஒரு தனியா ஓய்வெடுக்கிறதுக்காக பெசன்ட் நகர்ல ஒரு பில்டிங் கட்டணும். ஐ திங்க் 2006 போது தான் நான் தான் சொன்னேன், ஆளுநரே ஓய்வு எடுக்கிறதுக்கான பதவி தான் அது, தனியா இடத்துக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இது கட்டணும்னு நான் கேட்டேன். புரியல எனக்கு. எனக்கு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உண்டு. இது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான். அதுல எந்த விதமான அதை நம்ம யாருமே சொல்லல. ஏன்னா ஒரு நீதிமன்றத்துல நாம வந்து அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாமே தவிர நீதிபதியை விமர்சிக்க முடியாது. அடிப்படையான சட்டம் அது. அது போலதான் நம்ம ஆளுநர் இவர் சரியா நடந்துக்கலன்னு சொல்லலாம். ஆட்டுக்கு தாடியதற்குன்னு பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்ன வார்த்தை தான் இப்போ நம்ம நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கார். கொள்கை. ஆனா அந்த கொள்கைகள் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல வரும்போது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எல்லோருக்குமான முதல்வர், நலிந்த ஏழை பிராமணர்களுக்கு நலிந்த அந்தனர் நல வாரியம்னு நீங்க பண்ணுங்க. அவங்க கிட்ட பட்டன் போன் கூட கிடையாது. ரேஷன் அரிசியை வச்சு வரக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்றவங்க, தினக்கூலிக்கு வேலை செய்யறவங்க, பிணம் சுமக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எல்லாருக்குமான முதல்வராக இருக்கக்கூடிய நீங்கள், எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்ற முதல்வர், நீங்க இதை செஞ்சீங்கன்னா சுமார் 3 லட்சம் ஓட்டுகளை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 2 லட்சம் ஓட்டுல தான் நடக்குது. அப்போ யாருக்குமே போட்டு என்ன பிரயோஜனம் நினைக்கிற ஒரு 3 லட்சம் பேர் ஓட்டை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறோம். ஏனென்றால் இந்த தேர்தல் கடந்த தேர்தலை விட ரொம்ப ஒரு மைக்ரோ டிஃபரன்ஸ் தான் நிறைய இடத்துல இருக்கும். 5000 ஓட்டுல ஜெயிக்கிறவங்க 3000 ஓட்டுல ஜெயிப்பாங்க, 3000 ஓட்டுல ஜெயிக்கிறவங்க 1500 ஓட்டுல. ஏன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓட்டுகள் எஸ்ஐஆர்னுடைய அந்த புதிய படிவத்தின் இதுல போகுது. அது குறைஞ்சு பிரிச்சு போனா கூட 60 லட்சத்துலயாவது வந்து நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு தேர்தலில் அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு ஒட்டடை அடிக்கணும்னு ஞாபகம் வரும், ஊருக்கு போகணும்னு ஞாபகம் வரும், இதெல்லாம் வரும். அந்த ஜனநாயக கடமையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத விட, ஐயோ எனக்கு இந்த 2000 ரூபா வரலையே, 1500 ரூபா வரலையேங்கிற கவலை அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வின்னிங் உடைய ரேஷியோ ரொம்ப குறைச்சலா இருக்கும். அப்போ அந்த அந்த மார்ஜின் குறைச்சலா இருக்கும்போது இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நானும் அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற எந்த முடிவுக்கும் வரல. காரணம் என்னவென்றால், நான் ஒரு விஷயத்துல இன்னைக்கு முதலமைச்சருடைய வெற்றிக்கு காரணம் வெறும் இந்த திட்டங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே அல்ல. தமிழ்நாட்டை வந்து அவர் வந்து ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் குறைஞ்சது 3 தடவையாவது அனைத்து கிராமங்கள் உட்பட சுற்றி வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கும் அந்த பிரச்சார யுக்தியை வைத்திருக்கிறார். அந்த உழைப்பு தான் ஜெயிக்க வைக்குதே தவிர, 2016 எலெக்ஷன்ல ஜெயிச்ச போது ஜெயலலிதா அவங்களே நம்பல தன்னுடைய வெற்றியை. அந்த மாதிரியான ஒரு வெற்றி தான் அப்ப கிடைச்சது. எதற்காக சொல்றேன்னா, எனக்கு அந்த இன்டர்னலா பேசுறவங்க விஷயம்லாம் தெரிந்த ஒரு காரணத்தினால நான் சொல்றேன். ஆனா பிஜேபி அவங்க வந்து ஒரு சர்வாதிகார முறையில இவங்களை தூக்கிடலாம், அவங்கள தூக்கிடலாம், அவங்கள நான் சொல்றதை கேட்பாரு. அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இபிஎஸ் வழியாகவே கிடைக்கும். இபிஎஸ் அவங்க நினைக்கிற மாதிரியான இபிஎஸ் கிடையாது. இபிஎஸ் பயந்துட்டு இருக்காரு, நடுங்கிட்டு இருக்காரு. அதை பத்தி எல்லாம் அவர் தன்னை இன்னொரு ஜெயலலிதாவாகவும் எம்ஜிஆராகவும் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை இவங்க டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல இன்னைக்கு செஞ்சிருக்காரு. யாரு சட்ட ஒழுங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம், ஆனா அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையா உங்களுக்கு இல்ல அவரே சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அவருக்கு தெரியாத ஆளுநர் உரைக்கும் போது அதை தவிர வேற எதுக்குமே வாய்ப்பு கிடையாதுன்னு தெரியாதா? தெரியும். ஆனா
எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி பிஜேபியை சந்தோஷப்படுத்துற மாதிரியும் ஆச்சு, நம்மளும் வெளிநடப்பு பண்ண மாதிரியும் ஆச்சுன்னு தான் வந்திருக்காரே தவிர, எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. சுத்தி அண்ணே பின்னிட்டீங்கண்ணே, அண்ணே அதாங்கண்ணே நீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா டீ சாப்பிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் யோசிப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல எந்த இம்பாக்டும் இல்லை. அவர் 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதுக்கே எந்த இம்பாக்டும் கிடையாது. ஏன்னா 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் எப்படி 2000 ரூபாய் கொடுப்பாரு? அந்த சந்தேகம் வரும்ல. தவிர ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஓட்டு போட்டா மறுபடியும் அது தொடர்ந்து வருங்கிறது உறுதியான விஷயம். இது வரைக்கும் கொடுக்காதவங்க திடீர்னு இந்த விஜய் கூட சொன்னா தெரியுமா, எல்லாரும் வீட்லயும் ஸ்கூட்டர் இருக்கணும், குறைஞ்சபட்சம் கார் இருக்கணும். கார் இருக்கணுமா, கார் நீ கொடுப்பியா, அதையே சரியா சொல்லல அவரு. அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தேர்தல்ல இந்த அவரே போய் அந்த கரூர் விஷயத்துல சிபிஐ என்கொயரி வேணும்ட்டு அந்த மசால் வெடிக்க ஆசைப்பட்ட எலி இந்த அந்த பொந்துக்குள்ள பூந்த மாதிரி அந்த பொறிக்குள்ள போய் விழுந்துட்டார். அது அவருக்கு கிடைக்க போறது அவல் பொரியா இல்ல மாட்டிக்கிட்ட பொரியாங்கிறது அடுத்த மாசம் இவருடைய பெயரை அந்த எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா இவரால் பிஜேபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பிஜேபி முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இவர் தேர்தலில் இருந்து விலகக்கூடிய ஒரு பொசிஷனை அவர் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார். என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி, ஒரு பக்கம் ஜனநாயகம் பிரச்சனை அப்படின்னு பிஜேபி தான் விஜய்க்கு பயங்கர நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு தானே களத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லையா? அப்போ பிஜேபி தான் கொடுக்குதுமா. பிஜேபி கொடுக்கும் பொழுது அப்பதான் அவருக்கு தெரியும், அடாடா நாம போய் திமுக தானே நம்ம எதிரின்னு கத்திக்கிட்டு இருந்தோம், நம்ம கழுத்தை நெரிக்கிறது பிஜேபி தானே, இதையாவது நம்ம இதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாத அரசியல்வாதியா இருக்கோமே அப்படிங்கிற விரக்தியில அவர் தேர்தலை விட்டு வெளியில போயிட்டு நான் கொஞ்சம் என்ன தயார்படுத்திக்கிட்டு வருகிறேன். அது வரைக்கும் தொண்டர்கள் எல்லாம் நம்முடைய அணில் குட்டிகள்லாம் நீங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்லலாம். என்ன வேணா நடக்கும். அப்படியெல்லாம் அவர் பயத்துல இருக்கிற மாதிரி தெரியல சார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல்லா ஒரு பக்கம் மீடியால என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எஃப்ஐஆர்ல விஜயும் மீடியால விஜய் பேசியிருக்காரா? எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க, எஃப்ஐஆர்ல விஜய் சேர்க்கப்படுவார், அவரும் ஒரு குற்றவாளி ஆக்கப்படுவார் அப்படின்னு ஒரு பக்கம் மீடியா நரேஷன் வரும்பொழுது, விஜய் சார்பில் பேசின அந்த கட்சியை சேர்ந்த நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, விசாரணை எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. இன்ஃபேக்ட் அமித்ஷா முன்னிலையிலே பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த ஒட்டுமொத்த கான்ட்ரவர்சிலையும் விஜய் நிரபராதே, இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு தான் சொன்னாங்க, அவருக்கு ஏன் சமன் கொடுத்து அவரை விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறாரு. இப்ப ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கு இது கொடுத்திருக்காங்களா, சம்மன் கொடுத்து அவர் அங்க போய் சொல்லிருக்காரு அத? இல்ல நேத்து விஜய் வெளியில வரும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தானே சார் வந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் என்கொயரிக்கு போகும்போது இறுக்கமா இருந்தாரு. நேத்து வரும்போது சிரிச்சிட்டு ஹார்டின் எல்லாம் காமிச்சாரு. நீங்க விவேக் படம் ஒண்ணு பாத்திருக்கீங்களா? விவேக் படம் ஒண்ணு பாத்திருக்கீங்களா? ஆந்திரால போய் அந்த பெரிய பண்ணையாரை எதிர்த்து பேசிட்டு பாத்ரூம்ல போய் அழுவார் ஓன்னு. பாத்திருக்கீங்களா? அதனால யாரு வேணா நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், அம்மா கூப்பிட்டாங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாரு. கடைசியில அம்மா ரூமே பாத்துருக்க மாட்டாங்க, அங்க போய் பூங்குன்றத்துக்கிட்ட 2 வார்த்தை பேசி ஐயா ஒரு டீ குடியா ப்ளீஸ்யா, தொண்டை வறண்டு இருக்குதுன்னு கத்திட்டு எல்லாம் பேசிட்டேன் அப்பா சொத்தாக்கு அப்படின்னு வந்தா. இது மாதிரி அரசியல்ல எதுக்குமே லாயக்கு இல்லாத அடுத்தவனை ஏமாத்தக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். நடிப்புக்கு ஒன்றும் விஜய் நல்ல நடிகர், பெரிய நேஷனல் அவார்டு கிடைக்கலையே தவிர இஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர். அதனால அவர் அந்த நடிப்பை கரெக்டா வச்சிருப்பார். தவறும் அவருக்கு நிறைய மற்ற பிளேன்ல போனா கூட நடிச்சுக்கிட்டே போக முடியாது, இது தனி பிளேன்ல தானே போறாரு. அதனால அதுல நடிச்சுக்கிட்டு பண்ணி சரியா இருக்கா பாரு, இன்னொரு டேக் பண்ணட்டுமா, இது இப்படி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு பாருன்னு கூட வரவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். அவங்களும் அண்ணே பின்னிட்டீங்கண்ணே, அண்ணே அண்ணே சூப்பர்ண்ணே. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் ஜூலைல அடுத்த படம் ஆரம்பிச்சிருவார். 2031 கழகங்கள் இல்லாத ஆட்சி, பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுல அமையும் அப்படின்னு பாஜக தலைவர்கள்லாம் ரொம்ப கான்பிடென்டா பேசுறாங்க. 2027 அப்புறம் பாஜக ஆட்சி டெல்லியில இருக்குமான்னு தெரியலையே.
இல்ல ஏன்னா சார், இங்க எனக்கு பொறுத்த தெரிந்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த அரசியல், எனக்கு தெரிந்த அஸ்ட்ராலஜியை வச்சு நான் மோடி கிட்ட சொன்னேன், 2027 வரைக்கும் நீங்க இந்தியா பிரைம் மினிஸ்டரா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். 2011ல மன்மோகன் சிங் ஆன போது சொன்னேன் நான் அவர்கிட்ட. அதனால அது அது நாஸ்டர்டாம் சொன்னது உண்மையாக இருந்தால் 2027 வரைக்கும். மோடிக்கு பிறகு தன்னை இவ்வளவு தூரம் ப்ரமோட் பண்ணிக்கக்கூடிய இன்னொரு தலை பாஜகல இல்ல. அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் உடைய அடுத்த பிரதி எடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்காங்களே தவிர, உடனே நம்ம யோகியை கொண்டு வந்துடலாம், அவரை கொண்டு வந்து இவங்க எங்கேயோ கொண்டு வரலாம், டெல்லி வரைக்கும் கொண்டு வரலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் சரியான முறையில் என் கணிப்பு சரியாக இருந்தால் 2029ல பிரியங்கா காந்தி மேபி த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. பட் இது விஜய பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ் வந்து அவருக்கு ஆதரவா பேசுறாங்க. விஜய் எங்களுடைய அரசியல் குழந்தை. எங்க கூட வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க. அதனால அண்ணாமலை எந்த வந்து தப்பும் அந்த இல்லன்னு ஃபைலை சொல்றாங்க. கொண்டு வந்துடுறேன், இந்த ஃபைலை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு 2000 கோடி ரூபாய்க்கு ஆமா, மேல பட் சேர்த்திருக்கான்னு ஸ்டேட்ல சொல்றாங்க. இருக்கிறவங்க அவர சப்போர்ட் பண்றாங்க விஜய. சென்டர்ல இருக்கிற பிஜேபி அவருக்கு குடைச்சல் குடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எது உண்மை சார்? ஒண்ணு விஜய வளர்த்து விடணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல விஜய வச்சு திராவிட கட்சிகளை அழிச்சிட்டு ஆட்சியில நம்ம வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்களா? ஆக்சுவல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன? ஒரே ஒரு விஷயம் தான்மா, சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு அதான் உச்சபட்ச அரசு. ஆனா அந்த மத்திய அரசுக்கு மேல சுப்ரீம் கோர்ட், அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே இருக்கு. அங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் தவறாக எடுக்கப்பட்டால் கூட அதற்கு மேல போறதுக்கு உண்டான நமக்கு அரசியலமைப்பு சட்டமும் இருக்கிறது. அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க தான் அரசியல்ல இருக்க முடியும். அரசியலுக்கே விஜய் புதுசு. நான் விஜய கெட்டவன், விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அதெல்லாம் சொல்லலை. விஜய்க்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ஷூட்டிங்கில் உட்காந்தாலே அப்படியே கலகலன்னு எல்லாரோடையும் உட்காந்து சுத்தி சேரை போட்டு பேசுறவரெல்லாம் கிடையாது. அவருடைய கேரவனுக்குள்ள ஒருத்தர் ஏறிட்டாலே என்ன கூட்டமா வரீங்க அப்படிம்பாரு. ஒருத்தர் தான் ஏறி இருப்பாரு, அதுக்கே என்ன கூட்டமா வரீங்கன்னு கேட்கிறவர். வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கை கொடுக்க 2 பேர் போனா என்ன இவ்வளவு கூட்டமா வந்திருக்கீங்க அப்படிம்பாரு. அவருக்கு வெறும் கூட்டமே பிடிக்காத ஒருத்தருக்கு கூட்டம் வேணும் கூட்டம் வேணும் திடீர்னு ஆசைப்பட்டா அந்த கூட்டம் வெறும் அணில் கூட்டமா தான் இருக்கும். அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய அது தொண்டர் படையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவரை வேடிக்கை பார்க்க வர கூட்டம். ஷோ மீட்டிங் போட்ட போது 1,00,000 பேர் வந்தாங்க மெரினால. அப்பதான் காமராஜர் தோத்து போனார். அதுக்காக சொல்றேன், எல்லாரையும் பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க ஆளுங்க. ஆனா இப்ப விஜய்க்கு இன்னும் உண்மையான அரசியலுடைய ஆழம் தெரியல. அவர் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தா, ரஜினி நான் ஏன் அரசியல் வேண்டான்ட்டு வெளில வந்தேன் அப்படிங்கறத ஒரு 1 மணி நேரம் சொல்லுவார் அவரு. அது பட் புரியல. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல? தன்னுடைய கொள்கை எதிரியை எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு மக்கள் மனசுல வந்து பாருங்க, நான் பாஜகவை திமுக விட தீவிரமா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இத மிஸ் பண்றாரு, பேச மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. அந்த மௌனத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கொள்கை எதிரின்னா என்னங்க எனக்கு புரியல. இப்போ விஜய் வந்து 150 கோடி ரூபாய் படம் ஒரு படத்துக்கு வாங்குறாரு, 200 கோடி வாங்குறாரு, இல்ல 500 கோடி, என்ன ஆசையோ அவங்க சொல்லிக்கிட்டோம். என்ன அதை பத்தி இருக்கு. நான் வந்து ஆயிரக்கணக்கில் தான் என்னுடைய முதல் படத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம். அதன் பிறகு நான் இப்போ எல்லாம் படம் பண்றேன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 5 lakhs இருந்தனா நான் ஆக்ட் பண்ணுவேன். 10 நாள்னா 40 lakhs 50 lakhs என்னுடைய ஹையஸ்ட் சேலரி. அவரு 500 கோடி இருப்பார். அதுக்காக எனக்கு விஜய் கொள்கை எதிரியா? புரியணும்ல. கொள்கை எதிரின்னு விஜய் திமுகவை நினைக்கலாம். ஓட்டு போடுற 2 கோடி பேரும் 3 கோடி பேரும் எனக்கு திமுக கொள்கை எதிரி இல்லை, திமுக தான் எங்களுடைய ஆளுகின்ற சக்தின்னு அவங்க நினைச்சிட்டா, இவர் என்ன சக்தின்னு வேணும், தீய சக்திய அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லலாம். அவங்க நான் பராசக்திம்பாங்க. தவிர வந்து இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய மரியாதையே கிடையாது. ஏன்னா விஜய் இன்னும் ஜெயிக்கல. அவர் ஜெயிக்காத வரைக்கும் அவர் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதை அவர் உணரணும். அது உணர்ந்துட்டார். இப்போ ஏதோ ஒண்ணு கோவத்துல சிபிஐ போறேன், சிபிஐ போனாக்க கேஸ் ரொம்ப நாள் ஆகும் சார், தள்ளி போயிடும், ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சாரு. இவ்வளவு ஆப்படிக்கிறதுக்கு வருவாங்க நினைக்கல. இது வரைக்கும் 2 தடவை போயிட்டு வந்ததுக்கு 1 கோடி ரூபாய் செலவழிச்சார் தனி பிளைட்டுக்கு. 1 கோடி ரூபாய் ஒருத்தன் வெறுமனே டெல்லி போயிட்டு வர்றதுக்கு மக்களோட போக தயாராக இல்லாம
பிசினஸ் கிளாஸ்ல போயிருந்தா அந்த 15 பேரோட தான் உட்கார போறாரு. அதுவும் கண்ணுல ஒரு இதை போட்டுக்கிட்டு அப்படி கண்ணை மூடி தூங்குற மாதிரி இருந்துட்டா யாரும் அவர்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு வரப்போறது கிடையாது. அந்த தைரியம் கூட இல்லாத ஒருத்தர் தனியா பிளேன்ல போயிட்டு தனியா வருவாரு. எல்லாருக்கும் நடுவுல நான் எப்படி முதலமைச்சர் ஆவேன்னு ஆசைப்படுறது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான ஆசை. பேராசையெல்லாம் இல்ல. இது ஒரு அயோக்கியத்தனமான ஆசை. அது இப்ப புரிஞ்சுக்கணும் லேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட். டெவலப்மெண்ட் மாநாடுக்கு வேற கோடிக்கணக்குல பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து பணம் வந்திருக்குது. அது சம்பந்தமாகவும் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களிடம் விசாரணை நடக்குது. முறைகேடாக வந்து பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வருது. சோ மத்திய இதுல வந்து அரசு சிபிஐயோட ஒரு நிக்காம ஒரு ஈடி கீடி நுழையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாம் இருக்கும். மத்திய அரசுங்கிறது ஒரு வாஷிங் மிஷின்னு நீங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்க. அதாவது யாரெல்லாம் அயோக்கியர்கள் என்று மத்திய அரசு கருதுகிறதோ, அவர்கள் அந்த அயோக்கியத்தனமான செயலுடன் அப்படியே பிஜேபியில போய் சேர்ந்துட்டாங்கன்னாக்க, அவங்க வந்து அப்படியே புனிதமானவர்களாக மாற்றப்படுவார்கள். அந்த மிஷின் அவங்க கிட்ட இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், யார் மிக அதிகமாக தேர்தல் நிதி வாங்கினாங்களோ, அவங்க தானே மிக அதிகமான சலுகைகளை சட்டத்துக்கு புறம்பா குடுத்துருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான தேர்தல் நிதி வாங்கினது யாரு? பாஜக தானே. பாக்கி எல்லா கட்சியும் சேர்ந்து ரூ. 600 கோடி கூட வாங்கல. பாஜக மட்டுமே 3800 கோடியோ என்னமோ வாங்கியிருக்குன்னா, அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் ஊழல். ஏதோ ஒரு விதத்துல ஊழல். 2 விதம் தான் இருக்குங்க. தப்பு பண்ணி மாட்டிக்கிறவன், தப்பு பண்ணி மாட்டிக்காதவங்க. இவங்க 2வது கேட்டகரியில வராங்க. ஆனா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிஜேபி தலைவர் கூட, பிஜேபி ஒரு ஊழலற்ற கட்சி தமிழ்நாட்டுலன்னு சொல்லவே முடியாது அவங்களால. பிஜேபி போல ஒரு கட்சி நான் பார்த்ததே கிடையாது. நீ கவர்னரா இருந்தா கூட, நான் அத ரிசைன் பண்ணிட்டு கவுன்சிலருக்கு வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அல்ப மூளை இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபியில தான் இருப்பாங்க. நான்லாம் வந்து எம்எல்ஏவா இருந்துட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு சீட்டு குடுத்தா கூட எனக்கு வேணாம். நான் ஒரு தடவை இருந்துட்டேன். அடுத்தது யாருக்காவது குடுங்கன்னு சொல்ற மனோபாவம் உடையவன் நான். எனக்கு ஒண்ணும் அப்படியே நம்ம போய் ஒரு இப்போ ஒரு பதவியில இருந்தா தான் நல்லது செய்யணும்னு இல்ல. எனக்கு தெரிந்த எனக்கு ஏதாவது வேணுமா டெல்லியில? நான் கமல் கிட்ட கேட்டா கமல் எம்பியா இருக்காரு பண்ணி குடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதானே. அதுக்கு நான் எம்பியா இருக்கணுமா? நான் பச்சை இங்க் வாங்கி நான் கையெழுத்து போட்டுக்கிறேன். என் டைரியை நான் பச்சை இங்க்ல எழுதுறேன். நான் என் பச்சை இங்க்ல நான் செக்ல கூட கையெழுத்து போடுவேன். அது யாரு கேட்கறது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து பிரமை. பதவி இருந்தாதான் எனக்கு மரியாதைன்னு யார் நினைக்கிறாங்கன்னா, அவனுக்கு இந்த அரசியல்ங்கிற ஐடென்டிட்டி இல்லைன்னா, நம்ம வெறும் குப்பை அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் இருக்கிறவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து நடிகர் எஸ்.வி. சேகர்ங்கிறது எனக்கு அது அரசியல்வாதிங்கிறதோட பெட்டர் டேக் லைன். ஏன்னா நான் அரசியல்ல உள்ள பூந்து சம்பாதிக்க போறது கிடையாது. நான் அரசியல்ல இருந்த வரைக்கும் ஒரு பைசா கூட அரசியலால ஊழல் பண்ணியோ ஏதோ ஒரு பைசா கூட கமிஷன் வாங்கியோ நான் சம்பாதிச்சது இல்ல. அப்புறம் எதுக்கு நானே நிக்கணும்? எனக்கு அந்த அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் முக்கியம். விஜய் ஆசைப்படுறதுக்கு காரணம் தான் 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் அதை விட்டுட்டு வந்துட்டாரே அப்படின்னு அவருடைய அடிப்பொடிகள்லாம் பேசுது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, இதுல போய் கஷ்டப்பட்டு ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணி 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதோட உட்கார்ந்த இடத்துல 4 கான்ட்ராக்ட் வாங்கினாக்க ஒரு 1000 கோடி சம்பாதிச்சிடலாம்ல அப்படின்னு அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவருக்கு எல்லா விஷயத்துலயும் அவங்க அப்பா தானே குரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அது விஜய் வந்து தியாகம் பண்ணிட்டார் இப்ப சொல்லக்கூடாது. அவர் அரசியலுக்கு வந்து கக்கன் காமராஜர் மாதிரி வாழ்ந்து அதுக்கு பிறகு அடாடா அப்படி ஒருத்தர் இருந்தார் விஜய்னு ஒருத்தர் சினிமாவில் இருந்ததெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி இருந்தாருன்னு சொல்லணும். இன்னைக்கு அவருக்கு இருக்கிற கல்யாண மண்டபம், சினிமா தியேட்டரு, அது இது ஸ்கூலு எல்லாத்துலேருந்து தானே வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? சும்மா என்னமோ யாருக்காக இது பண்றாரு? அவருக்காக தானே பண்றாரு. சரி, நான் வந்து கிங் மேக்கர்ப்பா, நான் அரசியல்ல நான் சீஃப் மினிஸ்டரா வரல, என்னோட தொழிலெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இந்த ஜான் அவர் பேர் என்ன சொன்னா ஜான் பக்கிரிசாமியா? ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமியை நான் கொண்டு வர போறேன். இல்ல செங்கோட்டையனை கொண்டு வருவார். பாவம் செங்கோட்டையனை அவங்க மீட்டிங்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவர் பாவம் கூடிய சீக்கிரம் செங்கோட்டையன் வந்து வெளில வந்துடுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கொஞ்சம் சுயமரியாதை உள்ளவர். அந்த வயசுக்கு உண்டான ரெஸ்பெக்டாவது அவர் எதிர்பார்ப்பாரு.
அவரு பாவம் அவர் வெளில வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எல்லாருமே கொஞ்சம் போய் இந்த பிரச்சனையோட அவுட்கம் எல்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எலக்ஷனுக்கு முன்னால இந்த சிபிஐ கேஸ் விசாரணை, வழக்கு விசாரணை முடிஞ்சு ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைக்குமா? ஜனநாயகன் எலக்ஷனுக்கு முன்னால ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? விஜய் பாஜக கூட்டணியில போய் சேருவாரா? இல்ல வெளியில இருந்து மறைமுகமா ஆதரவு குடுப்பாரா? என்ன அவுட்கமுக்காக, எதற்காக பாஜக இத பண்ணுது? பாஜக இத பண்ணுதுன்னு சொன்னாமா 2 விஷயம் இருக்குமா. ம். ஒண்ணு நீ ஓடி ஜெயிக்கணும். இல்ல ஓடுறவங்கால தடுக்கி விட்டாக்க நீ நடந்து போனா கூட ஜெயிச்சிடலாம். அப்படிங்கிறது பாஜகவினால தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியல. பாஜக என்பதை ராமர் கட்சின்னு சொன்னதை பாஜகன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது ஜெயலலிதா அவர்கள். ஆனா அதே ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மோடியினுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் அவருடைய இமேஜ் பூஸ்டிங் டெக்னாலஜியும் வந்து என்னாச்சு, ஓ இப்படிப்பட்ட ஒருத்தர், ஏன்னா அது காங்கிரஸ் மேல இருந்த அவர்ஷன். ம். தமிழ்நாட்டுல எலெக்ஷன் போது பாத்தீங்கன்னாலே ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருப்பாங்க. இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல். இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும், தமிழ்நாட்டு தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரே சமயத்துல 2 தேர்தலும் நடந்திருக்கு. நான் சின்னவனா இருக்கும் போதெல்லாம், அதாவது என்னுடைய ஏழியர் ஒரு 5 4 5 தேர்தலுக்கு முன்னாடி 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி. அப்புறம் தானே இந்த டிஎன் சேஷன் வந்த பிறகு தானே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. அப்ப சொல்றேன். அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக ஒரு வெறி கொண்டு அலைகிறது. இப்படியாவது வந்துடணும். நான் வந்து இந்துக்களை ஒன்று சேர்க்கணும். நீ இந்துக்களை ஒன்று சேர்க்கணும், இந்துக்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்ற வார்த்தையே கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீமும் உனக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத உணரணும். நான் இந்து தான். அதுக்காக நான் ஒரு சர்ச் வாசல்ல போய் இந்து இந்துன்னு கத்தக்கூடாது. மசூதி வாசல்ல போய் நான் இந்து இந்துன்னு கத்தக்கூடாது. புரியுதா? அன்னைக்கு பாருங்க, ஏதோ ஒரு கோயில்ல போய் சாவர்கர் வாழ்கன்னு சொல்றாங்க. சாவர்கர் ஏதாவது கோயில் கட்டியிருந்தா, அவர் ஒரு ஆழ்வார்கள்ல ஒருத்தரா இருந்தா அவர் சொல்லிருக்கலாம். அவர் அரசியல்வாதியை போய் எதுக்கு சொல்லணும்? அது எனக்கு புரியல. முன்னெல்லாம் வந்து கடவுளே என்னை காப்பாத்தும்பாங்க. இப்போ வித்தியாசமா பிஜேபி வந்தப்புறம், கடவுளே நான் உன்னை காப்பாத்துறேன், ஓகே தைரியமா இரு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கடவுள்கள் எவ்வளவு பெருசுமா, அதை பாத்துட முடியுமா? பார்க்கவே முடியாது. மனசால வழிபட வேண்டிய ஒருத்தரை முன்னாடி நிறுத்தி அது அந்த அந்த அது என்ன ஆயிடுது, அவங்க பக்தி அளவு கடந்த பக்தியை காட்டும்போது அது ஒரு கேலியா போயிடுது. அதுக்காக எல்லா பக்கமும் அவங்களே தப்புன்னு சொல்ல. ஆக்ஷன் ரியாக்ஷன், சம்டைம்ஸ் ஆக்ஷன் தப்பா இருக்கலாம், ரியாக்ஷன் அதை விட கூட தப்பா இருக்கலாம். அது வேற. நான் வந்து ஒரு விஷயத்த நான் டீல் பண்றதுன்னா நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். போ 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 அப்படின்னா அது ஆஃப் ஆயிடும். அதை கொஞ்சம் கொஞ்சம் தூண்டி விட்டா இவ்வளவு எரிய வேண்டியது இவ்வளவு பெருசு எரியும். அது வந்து அது அவங்களுடைய, நான் மற்றவங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற இடத்துல நான் கிடையாது. நான் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் செய்த பல திட்டங்கள் இன்னைக்கு 80% ஓட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். 20% என்னைக்குமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க, இது நமக்கு செய்ய வேண்டியது கடமை இல்லையா, இப்படி எல்லாம் பேசலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு சுமார் 5000 6000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு. அம்மாவுக்கு 1500 ரூபாய், காலேஜ் போற பொண்ணுக்கு 1000 ரூபாய், காலேஜ் போற பையனுக்கு 1000 ரூபாய், பள்ளிக்கூடம் பசங்களுக்கு இலவச மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. இப்போ கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர்ஸ் காலேஜ் பசங்களுக்கு. அந்த கம்ப்யூட்டர் அன்னைக்கு தாவேக்கால யாரோ ஒரு தற்கூரி பேசுது, 1000 ரூபா வேணான்னு சொல்லுங்க, அசிங்கமா இல்ல 1000 ரூபா வாங்குறது. அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதவனுக்கு அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கென்று தேவைப்படும் போது ஒரு பாட்டில் ரத்தம் கிடைக்கலன்னா அந்த ரத்தத்தினுடைய மரியாதை அப்பதான் தெரியும். அந்த மாதிரி இதுக்கு இந்த தற்கொலை கூட்டத்துல ஒண்ணுமே சுயமா சம்பாதிக்கல. அப்பா அம்மா சம்பாதிச்சதை எடுத்துன்னு வந்து அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற கூட்டம் தானே, அதுங்க அப்படித்தான் பேசும். அதுங்களுக்கு தெரியாது. எல்லாட்ட ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்றான். அசிங்கமா இல்லையா? பிடிச்சிட்டு போட்டோம், பைத்தியம் பிடிச்சிருக்கு. விஜயை பிடிக்குதோ இல்லையோ, ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சினிமா வேற, அது பொம்மை.
நிலாவை கையில பிடிச்சேன்னு பாடினாங்க. நிலாவை கையில எப்படி பிடிக்க முடியும்? அந்த மாதிரி தான். விஜய பார்க்கவே முடியலையே. விஜய் வேணும், விஜய் வேணும், விஜய். அது இன்னொரு அம்மா தாய்ப்பாசத்தினுடைய உச்சகட்டம். என் பையன் போனது கூட இல்ல, இன்னொரு பையன் பெத்துப்பேன். ஆனா அவனால விஜய பார்க்க முடிஞ்சதே அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் இலக்கணத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஆட்கள். இதெல்லாம் எக்ஸெப்ஷன். இதை வந்து நம்ம ரூல் ஆக்கவே முடியாது. விஜய் இதை பார்த்து பெருமைப்படவே முடியாது. சமுதாயத்துல இப்படி ஒரு பாய்சனியா நாம கலந்துருக்கோம் அப்படின்னு தனியா உட்காந்து யோசிப்பார். ஏன்னா அவர் பையன் வந்து இப்ப தன்னை வந்து விஜய் பிராண்டா காட்டிக்கிறதுக்கு வெளியில ஆசைப்படுற மாதிரி தெரியல. தான் இண்டிவிஜுவலா வரணும். அப்போ விஜயோடைய அந்த பிராண்டே எனக்கு தேவையில்லைன்னு அந்த பையன் சொந்த பையனே நினைக்கிறான்னா நீங்க யோசிச்சு பாருங்க. விஜயோடைய மனைவி அவங்க வந்து என் கணவருக்கு ஓட்டு போடுங்கன்னா அவங்க சொல்லல. விஜய் இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தல, ஒரு பத்திரிகையாளரை சந்தித்தும் ஒரு பேட்டி கூட கொடுக்கல. எந்த கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியுமா முடியாதான்னு யாருக்குமே தெரியாது. அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம், மோடி பேட்டி கொடுத்தாரா? மோடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க சுத்தி வந்து பேசி அப்படி பேசி தீர்த்துட்டார். வணக்கங்கிறதே 1.5 மணி நேரம் பேசுவார். அவ்வளவு நேரம் பேசுவார் அவர். எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ பாய் அவர் பெக்னோ அப்படிங்கிற மாதிரி பெருசு பெருசா பேசுவார். மோடி வந்து மிகச்சிறந்த பேச்சாளர். பேசிய ஆளை கவுக்குற ஒரு ஸ்டைல். அது ஏன் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகல? நம்ம ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி பழகிட்டோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம ஊர்லயே அந்த ஒத்துமை வரல. நான் சொன்னாங்க அவர் என்ன, அவர் சமஸ்கிருதம் படிப்பாரு நம்மள சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அட நம்ம ஆள் ஒருத்தன் வந்திருக்கான்னு ஒருத்தனை சேர்த்துக்கணுங்கிற மனோபாவம் குறைச்சலைங்க. அதுக்காக நான் என்னுடைய என் ஸ்டாண்டை நான் மாத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு சொல்றேன். அவரு வந்து அது இங்க என்ன மோடி வந்து பேசினாலும், என்னதான் ராகுல் காந்தி வந்து பேசினாலும், என்னதான் அமித்ஷா வந்து பேசினாலும், அது வெளியில தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் போது ஒண்ணு எச் ராஜா வாய்ஸ் இல்ல அந்த ஸ்ரீகாந்த் வாய்ஸ்ன்னு அவங்களுக்குள்ள இருக்க தூர்தர்ஷன்ல டப்பிங் பண்ணக்கூடிய ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவங்க அந்த குரல் தான் கேட்கும். அந்த குரல் ஒர்க் அவுட் ஆகாது, ஆகவே ஆகாது. அவங்க தமிழ் படிக்கணும், தமிழ் முழுக்க படிச்சு தமிழ்நாட்டிலேயே இருந்து கவுன்சிலர் ஆகியிருந்து அப்படி வந்தால் தான் முடியும். ஏதோ எங்கேயோ இருந்துக்கிட்டு நான் அதை நிறுத்துவேன், இதை நிறுத்துவேன், இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, நீ என்ன வேணா சொல்லலாம். ஆனால் இங்க தினசரி ஜனங்களை சந்திக்கிறது யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் தானே சந்திக்கிறாரு. அவர் சந்திக்கும் போது அதை நீ மீறி என்னைக்காவது மாசத்துக்கு ஒரு நாள், 6 மாசத்துக்கு ஒரு நாள் வந்து இங்க இருந்து கிளம்பி ஒரு திடல்ல யாருமே இல்லாத இடத்துல லாரியில ஆளை கொண்டு வந்து இறக்கினா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மோடி பேசும்போது இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு தான் கடைசியில பேசுவார். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை உடறெல்லாம் கேட்கறதுக்கு மக்களுக்கு அந்த வெயிலோட வெயிலா இதெல்லாம் வேற கன்றாவி கேட்கணுமான்னு இருக்கும். அண்ணாமலை போன்ற ஒரு ஊழல் மிகுந்த ஒரு அரசியல்வாதியை வைத்து கொண்டிருக்கும் பாஜக எந்த ஒரு காலத்திலையும் நாங்கள் ஊழலற்றவர்கள் பேசுற யோகியதையே இழந்துட்டாங்க தமிழ்நாட்டில். அவர் வந்து இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பிளாக்மெயிலர். நீ தப்பு பண்ணிருக்க, நீ 2 விதமான போலீஸ்காரர் இருப்பான் தெரியுமா? அதாவது நோ என்ட்ரி முனையிலேயே நிற்பார் ஒரு போலீஸ்கார். தம்பி நோ என்ட்ரி, போ 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 அப்படி போ அப்படிப்பார், யோகியமான போலீஸ்கார். இன்னொரு போலீஸ்காரர் நோ என்ட்ரியோட கடைசியில நிற்பார். அந்த திரும்புறத்துல பிடிச்சிருவார். நோ என்ட்ரிலியா வந்த, வா வா ஓரமா வா அப்படின்னா அப்புறம் தான் பேசி முடிக்குது. இது அந்த மாதிரி போலீஸ்கார் தான் அண்ணாமலை. எனக்கு அண்ணாமலை மேல உனக்கும் அண்ணாமலைக்கு என்ன கோவம்? எவ்வளவு கோவம். அந்த 10ஆம் தேதி நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க ஊர்ல இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அவர் யாரையோ கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அன்னைக்கு அவர் ஊர்ல இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நேச்சர். அதாவது ஒரு ஏதோ ஒரு அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லைஃப்ல ஆர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒண்ணு. அதனாலேயே அவர் வந்து ஒரு ராங் பர்சனாலிட்டியா வளர்ந்துட்டார். சத்யசாய் பாபா சொல்லியிருக்கார், 9 மொழியில் பொய் பேசுபவனை விட ஒரே மொழியில் உண்மை பேசுபவன் சிறந்தவன். எனக்கு ஒரு பாஷை தான் தெரியும், அவருக்கு 9 பாஷை தெரியும், அவ்வளவுதான். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, வணக்கம், புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.